யார் என்ன நினைச்சாலுமே கூட உண்மையிலேயே மல்லிக்கிட்ட இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நிறைவேறாது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இத்தனை நாள் வந்து இந்த சுடர், அடுத்ததா வந்து இந்த ரகு, இவங்க எல்லாருமே இங்க நம்ம விஜய்க்கு எதிராகவும் அதே மாதிரி கதிரேசனுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்போ இந்த கதிரேசனோட பொண்ணா இங்க இந்த சுடரை உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சதுக்கான காரணம், இந்த சுடர் வந்துட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுவா, அவகிட்ட இருந்து நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இந்த சுடர் ரகு நினைச்ச மாதிரி நடக்காம உண்மையிலேயே மல்லி செம்ம மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த ரகு எங்க இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ சூப்பரா வந்து எக்ஸ்போஸ் பண்றது மட்டும் இல்லாம, ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயத்தையும் செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நல்ல தம்பி போலீஸ் இருந்துட்டு உள்ள மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த ரகு அடுத்ததா சுடர் 2 பேருமே கைது பண்றாங்க. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இத்தனை நாள் பொறுமையா வந்து மல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, விஷயமா வந்து இந்த சுடரோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வரணும். ஏன்னா ஏற்கனவே சுடர் எவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இங்கே சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி மல்லி வந்து இப்போ போட்ட பிளான் வந்து எவ்வளோ சூப்பராக முடியும் அப்படின்றது உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள், இது எல்லாமே வந்து சிறப்பாக நடக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை வச்சு உண்மையிலேயே மல்லி மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை பற்றி எல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ மல்லிகைக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரேணுகா எங்கே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு லைவ் லொக்கேஷனை வந்து இப்போது நம்ம மல்லிக்கு வந்து அனுப்பிச்சுட்றாங்க. அதாவது இந்த சுடர் வந்து எங்கே போயிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரொம்பவும் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ என்ன ஆச்சு, அந்த ஒரு விஷயம் சூப்பராகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் வந்து இந்த அதாவது நிஷா இருந்துட்டு வெண்பா கிட்ட போனை கொடுக்கல அப்படின்னாலுமே கூட இப்போ அந்த ஒரு இடத்துல வந்து வெண்பா பயங்கரமா உருண்டு புரண்டு, நீங்க என்ன சொன்னீங்க, நான் என்ன கேட்டாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னீங்க, ஆனா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்களே, நீங்க வந்து உண்மையிலேயே என் சித்தி தானா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டு உண்மையிலேயே செம்ம மாஸ் காட்டிட்டாங்க. இப்போ மல்லிக்கும் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரேணுமா வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது, அடுத்ததான் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் லைவ் லொக்கேஷன் அனுப்புறது, இது எல்லாத்தையுமே வெண்பா சிறப்பாக செஞ்சாங்க. உண்மையிலே ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லணும். அதாவது என்னதான் வந்து ரேணுமா நம்மளை பெத்தாமா அப்படின்ற மாதிரி வெண்பா நினைச்சிட்டு இருந்தாலுமே கூட வளர்த்த மல்லியம்மா மேலதான் பாசம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி வளர்த்த மல்லியம்மா என்ன சொன்னாலுமே கூட அதை நான் கண்மூடித்தனமா நம்புறேன், அதாவது நீங்க என்னோட நல்லதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி வெண்பா சொன்னாங்க. உண்மையிலே அது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு இந்த லொக்கேஷன் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மல்லி இருந்துட்டு அந்த ஒரு லைவ் லொக்கேஷனை வந்து இப்போ நல்ல தம்பிக்கு ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரேணு வந்து அதாவது சுடர் வந்துட்டு இப்போது ரகுவை பார்க்கறதுக்காக வந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே தான் வந்து ரகு இருக்கணும், கண்டிப்பாக இன்றைக்கி பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றாங்க. அதை பார்த்துட்டு நல்ல தம்பி போலீஸ் வந்துட்டு இது நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், அந்த இடத்துல தான் வந்து ரகு இருப்பான் அப்படின்னா இப்போவே உடனடியாக போயிட்டு அவனை கையும் களமாக பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நல்ல தம்பி போலீஸ் வந்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போது போலீஸ் கிளம்பி போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் மல்லியும் கிளம்பி அங்கே போயிட்டுருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ வந்து இந்த ரேணுகா இருந்துட்டு அந்த ரகுக்கு ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரகு இருந்துட்டு என்ன சுடர் எல்லாமே பக்காவாக முடிஞ்சுதா, எப்படி ஒரு வழியாக அந்த விஜயும் அதே மாதிரி கதிரேசனும் அந்த 50 லட்ச ரூபா விஷயத்த அப்படியே விட்டுனாங்க. இனிமே அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ என்ன உனக்கு சந்தோஷம் தானே, இனிமே உன்னோட வழியில் எந்த ஒரு தடையும் இல்லை, தடங்களும் இல்லை. அதனால் நீ போய் சேர வேண்டிய இலக்கை மட்டும் யோசி, அதாவது விஜய் எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் யோசி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இது எல்லாமே ஓகே, நல்ல விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பக்கம் இப்போ போலீஸ் வந்துட்டுருக்காங்க. இந்த சுடர் வந்துட்டு, "ரகு சூப்பர் வேலை பண்ண. நீ செம்மையான வேலைய பண்ணி வச்சிருக்க. அதுவும் இல்லாம இவ்ளோ பெரிய மாஸ்டர் பிளான போட்டு இப்படி மாத்துவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பட் இருந்தாலும் போலீஸ் கிட்ட கொஞ்சம் நான் தள்ளி தான் இருக்கணும்." அப்படி இப்படின்ற மாரி ரகுவும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல சுடருக்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கிருச்சு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா மல்லி இந்த மாரி, "நான் கேஸ் குடுக்குறேன். நீங்க எடுத்து பண்ணுங்க. என் புருஷனுக்கு இந்த மாரி லோகேந்திரகிட்ட பணம் குடுத்து அந்த ஒரு இத தடுத்து நிறுத்துனாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தினால இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல போலீஸும் ஓகே, இந்த ரகுவ புடிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்றாங்க. இப்ப கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசிட்டு இருக்கும்போதே போலீஸ் அங்க மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே சுடரும், ரகுவும் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா எங்கெங்கிருந்தோ பிரச்சனை வருது. ஆனா கடைசியில இந்த நிஷா கிட்ட இருந்து இந்த பிரச்சனை அ எல்லாமே முடியிற மாரி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் போலீஸ் மாஸ் என்ட்ரி குடுத்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஏன்னா 10 மினிட்ஸ் அப்படின்ன உடனே இந்த ரகுவும், சுடரும் தப்பிச்சவே கூடாது அப்படின்ற மாரி அவ்ளோ இதா முடிவு பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப என்னாச்சு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இந்த சுடருக்கு அடி மேல அடியா விழுந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம விஜய்லாம் இதுக்கு மேல சும்மா விட மாட்டாங்க. எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னா, இப்போ ரகுவும் அதாவது ரகுவும், ரகு கூட இருந்த அந்த சுடர் 2 பேருமே கையும் களவுமா பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கூட்டாளி தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால, இதுக்கு மேல தான் பிரச்சனைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சுடரும், ரகுவும் சிக்கிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.